குற்றாலம் மெயின் அருவியில் 3 நாட்களுக்கு பிறகு அருவியில் குளிக்க விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், தற்போது தடை நீக்கப்பட்டிருக்கிறதுனால சுற்றுலா பயணிகளினுடைய வருகை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கா? நிச்சயமாக ஜெனிபர், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கடுமையான மழை பெய்ததன் காரணமாக இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, அதே போல ஐந்தருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி குற்றாலம் போலீசார் தற்காலிகமாக அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்த நிலையில் நேற்று காலை முதல் ஐந்தருவி, பழைய குற்றாலம், அதே போல புலியருவி, சிற்றருவிகளில் குளித்து மகிழ்ந்து சென்றனர். தடை நீக்கப்பட்டு இருப்பினும் குற்றாலம் மெயின் அருவியில் மட்டும் தொடர்ந்து 3வது நாளாக அருவியில் வெள்ளப்பெருக்கு குறையாத நிலையில் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை தொடர்ந்து நீடிக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் தற்போது காலை முதல் தண்ணீர் வரத்து குறைந்ததை தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கு காவல்துறையினர் தடை நீக்கப்பட்டு தற்போது அருவியில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் கட்டுக்கிறங்காத சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய சூழ்நிலையில் அதாவது ஓரமாக அருவிக்கரையின் ஓரமாக நின்று தற்போது குளிப்பதற்கான அனுமதிக்கப்பட்டது வரும் நிலையில் மக்கள் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.